ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் எப்படி பிதாவினிடத்தில் ஜாதியின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேனோ அவனுக்கும் அதிகாரத்தை தருவேன். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது. இதை பார்த்துக்கிட்டு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. 8ஆம் நாள் பிளஸிங் வரைக்கும் இருக்கு. இன்னும் முடிஞ்சு போன விஷயத்தையே அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு, இது நஷ்டமாயிருச்சு, ஆச்சு நஷ்டமாச்சு, என்ன செய்யலாம் விடுங்க. வருதா பாப்போம், தோத்திரம் வராட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அடுத்து ஒருத்தன் ஏமாத்திட்டானா சரி ஓகே கொடுக்கறானா பாருங்க, இல்ல தூக்கி ஆண்டவர் கையில ஒப்படைச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஏமாத்தினவனை என்ன பண்ணணும்னு கர்த்தர் பார்த்துப்பாரு, உங்களை எப்படி உயர்த்தணுங்கிறதையும் கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆண்டவர் நமக்கு வேற பிரயாணம் வச்சிருக்கிறார். நீங்க இன்னும் படுத்திருக்க வேண்டிய நேரம் இல்ல. சோகமா துக்கமா துயரமா கண்ணீரோட சிலர்லாம் அப்படியே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ், என்ன பண்றது ஏது பண்றது இப்படி ஆயிப்போச்சே. எதுக்கு சொல்றேன், நமக்கு தேவன் நம்ம மேல தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நாம இன்னைக்கே முடங்கிட்டோம்னா, சூரிய செடிக்கையில படுத்துட்டோம்னா, அடுத்து நீங்க பண்ண வேண்டிய பிரயாணத்தை வேற யாராவது பண்ணுவான். கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றுவாரு, ஆனா நம்ம ஆசீர்வாதம் நம்ம கையை விட்டு போயிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்த்து எந்திரிச்சு பண்ணுவா. ஒரு பெரிய பிரயாணம் இருக்கு, அது வெகு தூரம். வெகு தூரம்னா எவ்வளவு தூரம் இருக்கு, பரலோகம் வரைக்கும் இருக்கு பிரயாணம். நீங்க ஏதோ 70 வயசு 80 வயசு நினைச்சிடாதீங்க, சார் இப்ப சாவர வரைக்கும் ஏதோ பிரயாணம் பண்ணி சாவணும். இல்ல இல்ல, நம்ம ஜேர்னி ஹெவன் வரைக்கும் இருக்கு. ஹெவன்லயும் இருக்கு, உன்னதங்களில் உள்ள துரைத்தன அதிகாரத்திலையும் இருக்கு. அங்கேயும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு காரியங்களை வச்சிருக்கிறாரு. அந்த உன்னதமான பிளஸிங்கை பேஸ் பண்ணித்தான் நீங்கள் நானும் ஓடணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை போஜனம். அதை சாப்பிட்டு ஒரு விசுவாசத்தோட தைரியத்தோட என்னை நியமித்தவர் வேறொரு காரியத்துக்கு என்னை அழைத்தார். அதுக்கு தான் என்னை அபிஷேகித்தார், அதுக்கு தான் என்னை வேறு பிரிச்சார். அதுக்காக தான் கர்த்தர் எனக்கு இவ்வளவு காரியம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுலே உழண்டுகிட்டே இருப்பான்.